வணக்கம் நண்பர்களே. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் அப்படின்னா என்ன? நீதிமன்ற அவமதிப்பு அப்படி என்றால் என்ன? ஸோ அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகின்றோம். அது ஆர்டிகல் 1971 அது என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டெம்ட் ஆஃப் கோர்ட், நீதிமன்ற அவமதிப்பு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது கோர்ட்டினுடைய மாண்பை, நீதிமன்றத்தினுடைய மாண்பை குலைக்கும் வகையில், அதாவது அதனை சீர்குலைக்கும் வகையில் நம்முடைய வார்த்தைகளோ செயல்பாடுகளோ இருக்கக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி நீதிமன்ற தீர்ப்புகளில் இந்த ப்ரொசீடிங்ஸ், நீதிமன்ற அந்த தீர்ப்புகளுக்கு எந்த விதமான முகாந்திரம் கற்பிக்க கூடாது. ஸோ முகாந்திரம் அப்படின்னு சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சுன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பின்னாடி நாம் நம்முடைய கிரிட்டிசைசம் இருக்கக்கூடாது. எதை பற்றி? நீதிமன்றத்தினுடைய மாண்பை குறைக்கும் வகையிலோ அல்லது அந்த ஜஸ்டிஸ், நீதிபதிகளினுடைய அந்த மாண்பினை அது குறைக்கும் வகையிலோ நம்முடைய விமர்சனங்கள் இருக்கக்கூடாது. முக்கியமான பாயிண்ட். அதாவது அந்த நீதிமன்றம், நீதிபதிகள் இந்த குறிப்பிட்ட தீர்ப்பிற்கு முகாந்திரம் கற்பிக்க கூடாது. ஓகே, இந்த டிக்னிட்டி ஆஃப் த கோர்ட் அதை கடைபிடிக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஒபீடியன்ஸ், அதாவது நீதிமன்றத்தினுடைய அந்த ஆர்டர், ஜஸ்டிஸ் அதனுடைய அந்த தீர்ப்பினுடைய ஆர்டர், அதுக்கு என்ன சொல்றது, அதுக்கு கட்டுப்படுதல் அப்படின்ற விஷயங்கள்ல வருது. இப்போ அதை மீறினால் அது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்டை மீறினால் அது என்னது? கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு தீர்ப்புகளை பற்றி, அந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் பற்றி நம்முடைய எண்ணங்களை வெளிப்படுத்தலாம். அந்த தீர்ப்புகளை பற்றி, தீர்ப்பில் உள்ள எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தலாம். அதாவது ஒரு ஃபேர் ரிப்போர்ட் ஆர் ஒரு ஃபேர் கிரிட்டிசைசம் அபவுட் த ஜஸ்டிஸ். ஓகே, அதனுடைய அந்த தீர்ப்புகளை பற்றி நாம் என்ன பண்ணலாம்? ஒரு ஆரோக்கியமான நம்முடைய எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தலாம். அது வெளிப்படுத்துறது கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆகாது. இதுதான் இந்த 1971 சொல்லுது. இதுல இந்த 2 கேட்டகரி இருக்குது. அதிலே பாத்தீங்கன்னா இந்த கண்டெம்ட்டே சிவில் கேட்டகரியிலேயே வருது, கிரிமினல் கேட்டகரியிலேயே வருது அப்படின்னு பாக்குறோம். ஸோ இந்த ஆர்டிகல் 1971 எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள். இதுல எக்ஸம்ஷன் என்ன அப்படின்னா, நாம இந்த தீர்ப்புகளை பற்றி அந்த எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தலாம், ஆரோக்கியமான எண்ணங்களை நாம் வெளிப்படுத்தலாம், நம்முடைய கருத்துக்களை தெரியப்படுத்தலாம், விமர்சனங்களை வெளிப்படுத்தலாம். அதே நேரத்தில் அந்த தீர்ப்புகளுக்கு எந்த விதமான முகாந்திரமும் கற்பிக்க கூடாது. முகாந்திரம் என்றால் அதற்கு பின்னணியில் நீங்கள் நீதிமன்றங்களை குறை சொல்வதோ அல்லது நீதிபதிகளை பற்றி நாம் அவதூறு சொல்வதோ, குறை சொல்வதோ, இவைகள் எதுவும் இருக்கக்கூடாது. சரிங்களா? இதுதான் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட். இந்த விஷயம் நமக்கு இதை பற்றியுள்ள ஒரு தெளிவு வேணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த டாபிக். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.